2013ல நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். அதாவது ஒரு டாலர் வந்து ரூ. 61 விக்குதுன்னு. ஸோ அப்ப நான் நினைச்சது என்னன்னா, கவர்மெண்ட் வந்து இதுக்கே எந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டுது. அப்ப கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்தாலும், ஏன் இந்த டாலரோட பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு? ஆஃப்டர் அ டெக்கேட் ஸ்டில் வந்து டாலரோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹91 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் இஸ் 50% ரஃப்லி growth. டிஸ்பைட் கவர்மெண்ட்டோட எஃபர்ட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டு தான் இருக்கு. இதுக்கான மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, டாலரோட ஸ்ட்ரென்த். டாலர் வந்து எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா, நம்ம வந்து 1944க்கு வந்து போக வேண்டியது இருக்கு. ஆஃப்டர் வேர்ல்டு வார் II வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் பவர்ஸ் லைக் யூரோப் அண்ட் ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்காக வந்து வேர்ல்டு வார் வாலிட் ஆயிருந்தாங்க. ஆனால் யூஎஸ் வந்து அப்பயுமே வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து த்ரைவ் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிராட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாலரை வந்து கோல்டோட வந்து பெக் பண்ணுறாங்க. அதாவது யூஎஸ் பிரிண்ட் பண்ணுற டாலருக்கு எல்லாத்துக்குமே வந்து கோல்டு பேக்கிங் வந்து இருக்கும். இந்த டீல் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா 44 கண்ட்ரியை வந்து டாலரை வச்சு ட்ரேட் பண்ண சொல்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து யூஎஸ் டாலர் வந்து குளோபல் ட்ரேடுக்கு வந்து இந்த 44 கண்ட்ரிஸ் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது மட்டும் ரீசன் இல்லை, அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயுமே வந்து இண்டஸ்ட்ரியல் ரீசன் வந்து பீக் ஆக ஆரம்பிச்சிது. அதனால பார்த்தீங்கன்னா குளோபலி வந்து யூஎஸ்ஏ வந்து எல்லாருமே வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. யூஎஸோட ட்ரேட் இன்ஃப்ளூயன்ஸ் குளோபலி வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சு. 1971 பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் நிக்சன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதை வந்து ஃபேமஸ்லி நிக்சன் ஷாக்னு வந்து கால் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கோல்டு ரிசர்வ் யூஸ் பண்ணி யூஎஸ் டாலரை வந்து பிரிண்ட் பண்ண முடியாதுன்னு நிக்சனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் என்ன பண்ணாருன்னா, நிக்சன் வந்து யூஎஸ் டாலரை வந்து ஒரு ஃபியட் கரன்சி அரேஞ்ச் பண்ணி இதுக்கப்புறம் வந்து யூஎஸ் டாலரை வந்து கோல்டு வந்து பேக் பண்ணதுன்னு சொன்னார். எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, டாலர் வந்து இதனால கிராஷ் ஆகும்னு நினச்சாங்க. ஏன்னா வந்து கோல்டு பேக்கிங் வந்து அதுக்கு இல்லை. பட் ஆனால் நடந்ததே வேறு. என்னன்னா டாலர் வந்து இன்னும் ஸ்ட்ராங் தான் ஆகிட்டு இருந்துச்சு. இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே வந்து டாலர் வந்து குளோபலி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் டாலர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஒரு கரன்சியுமே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் வந்து அப்போதைய இண்டஸ்ட்ரியல் பவர் ஹவுஸாக இருந்தது மட்டும் இல்லாமல் அதோட மிலிட்ரி வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுக்குமே வந்து மெஜாரிட்டியான ரீசன். அது மட்டும் இல்லாமல் யூஎஸோட 150 years ஆஃப் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியுமே வந்து இதுக்கான மெயின் ரீசனாக இருந்துச்சு. இப்போ தான் வந்து 1974ல் யூஎஸ்ஏ வந்து ஒரு பிரில்லியண்டான மூவ் மேக் பண்ணுறாங்க. அதுதான் வந்து பெட்ரோ டாலர் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இந்த பெட்ரோ டாலர் சிஸ்டம் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, சவுதி அரேபியா ட்ரேட் பண்ணுற எல்லா ஆயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலி வந்து யூஎஸ்டி வச்சு ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சேல் பண்ணுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி வச்சு தான் பண்ணாங்க. அண்ட் இதுக்கு ஃபாலோ பண்ணி எல்லா ஆயில் கண்ட்ரிஸுமே வந்து அவங்களோட ஆயிலை வந்து யூஎஸ்டி வச்சு தான் சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது என்ன கிரியேட் பண்ணிச்சுன்னா, யூஎஸ்க்கு வந்து குளோபலி பெரிய டிமாண்ட் வந்து கிரியேட் பண்ணிச்சு. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரிஸ்ட்டு குளோபலி வந்து ஆயில் கிடையாது. ஸோ எல்லா கண்ட்ரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து தேவைப்படும். ஸோ ஆயிலை வாங்குறதுக்கு வந்து டாலர் வந்து தேவைப்படுதுங்கிறதுனால ஸோ டாலருக்கு வந்து குளோபலி வந்து டிமாண்ட் கிரியேட் ஆச்சு. ஸோ இதனால வந்து யூஎஸ்க்கு வந்து ஒரு எக்ஸார்பினன்ட் ப்ரிவிலேஜ் வந்து கிடைச்சிது. அதாவது யூஎஸ்ஆல வந்து அவங்களோட டாலரை பிரிண்ட் பண்ணி அவங்க நினைச்ச பொருள் எல்லாத்தையுமே வாங்கிக்க முடியும். அண்ட் அந்த கண்ட்ரி அவங்கள வாங்கின கண்ட்ரியால் அந்த டாலரை யூஸ் பண்ணி ஆயில் வாங்கிக்க முடியும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் வந்து யூஎஸ் டாலருக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அண்ட் ஸ்டில் டேட் வந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 88% ஆஃப் ஃபாரெக்ஸ் ட்ரேட்ஸ் வந்து இன்னுமே வந்து டாலரில் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியாவோட டிப்ரிசியேஷன் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சோன்னா, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகிறப்ப ஒரு டாலர் வந்து 3.3 ருபீஸ்க்கு வந்து வித்துட்டு இருந்துச்சு. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனோட பவுண்டை வந்து இந்தியன் ருப்பி வந்து பெக் பண்ணியிருந்தாங்க. அதனால் எப்பப்பெல்லாம் வந்து பவுண்ட் டிப்ரிஷியேட் ஆச்சு அப்போல்லாம் வந்து ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆச்சு. அண்ட் லேட்டராக பார்த்தீங்கன்னா ருப்பியோட ப்ரைஸோட கண்ட்ரோல் வந்து ஆர்பிஐ கிட்ட வந்துச்சு. ஸோ ஆர்பிஐ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாட்டியும் வந்து அவங்களுக்கு டாலர் தேவைப்படுறப்ப ருப்பியோட ப்ரைஸை கம்மி பண்ணி ருப்பியை வந்து அக்ரெசிவாக செல் பண்ணி யூஎஸ் டாலர்ஸ் வந்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வேரியஸ் இன்ஸ்டன்சஸ் லைக் வார் பண்ணுறப்ப 1965 வார், 1961 வார், அதுக்கப்புறம் வந்து நிறைய வாட்டி வந்து இந்தியாவில் வந்து ஆயில் கிரைசிஸ்லாம் நடந்திருக்கு. அது இல்லாமல் ட்ரவுட்டாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால எப்பப்பெல்லாம் வந்து இந்தியா கிட்ட வந்து ஃபாரின் ரிசர்வ் வந்து கம்மியாக இருக்கும், ஆர்பிஐ வந்து ருப்பியை வந்து டெப்ரிஷியேட் பண்ணி ருப்பியை வந்து அக்ரெசிவாக செல் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வேரியஸ் டைம்ஸில் ருப்பி வந்து டெப்ரிஷியேட் ஆயிருந்தாலும் 1991ல் மேஜர் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வந்து நடந்துச்சு. நம்ம கிட்ட ஜஸ்ட் 3 weeks ஆஃப் ஃபாரின் ரிசர்வ் இருந்துச்சு நம்மளோட இம்போர்ட் பொருள்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம பொலிட்டிஷியன்ஸ்க்கு வந்து புரிஞ்சுது, அதாவது நம்ம எக்கனாமி வந்து க்ளோஸ்டாக வச்சுருந்தா பிரயோஜனமே கிடையாது. நம்மளோட எக்கனாமி வந்து குளோபலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ண முடியும். அண்ட் ஃபாரின் ட்ரேட்ஸ்லாம் சர்வே பண்ண முடியும். அண்ட் இந்த ப்ரொலாங்ட் ருப்பி டிப்ரிசியேஷன் அண்ட் கண்ட்ரோல்டு இம்போர்ட் எல்லாத்தையுமே வந்து நம்மளோட எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் வீக்கன் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் குளோபலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஃபியூ டேஸ்க்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ருப்பியை வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் தேவையான வந்து ருப்பி வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் தான் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமே ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்போர்ட் சர்ப்ளஸ். நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம திங்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த இம்போர்ட் சர்ப்ளஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃபாரெக்ஸ் கரன்சி வந்து நம்ம தேடணும். அப்போ வந்து அதுக்காக வந்து ருப்பியை
வந்து டைம் அண்ட் டைம் வந்து நம்ம அக்ரெசிவாக செல் பண்ண வேண்டியது இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ருப்பி வந்து இன்னுமே டிப்ரிஷியேட் ஆகுது. நெக்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து ஹையர் ரேட்டில் தான் இருக்கும். அதுதான் வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிக்கு வந்து ஹெல்த்தியும் கூட. ஆனால் வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அதோட இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கும், அது கம்மியாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு டெவலப்ட் கண்ட்ரியோட ஹெல்த்தி இன்ஃப்ளேஷன் ரேட். ஸோ இதனாலையும் பார்த்தீங்கன்னா ருப்பீஸ் வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கிற மேஜர் கிரைசிஸ் அப்போலாம் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியா மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து லூஸ் பண்ணுவாங்க. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ருப்பீஸை வந்து அக்ரெசிவாக வந்து குளோபல் மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணுவாங்க. இதனாலையுமே வந்து ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகும். ஆனால் இதுவே வந்து குளோபலாக ஒரு கிரைசிஸ் நடக்கிறப்ப ஏதாவது ஒரு எக்கனாமிக் பிரேக் டவுனாக இருக்கட்டும், இல்லை ஸ்லோ டவுனாக இருக்கட்டும், ஏன் அந்த கிரைசிஸை யூஎஸ்ஏ காஸ் பண்ணாலும் இல்லை யூஎஸ்லேருந்து கிரைசிஸ் நடந்தாலும் டாலர் தான் ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து மற்ற கரன்சியை விட டாலர் தான் நம்புவாங்க. ஸோ குளோபலி எந்த கிரைசிஸ் நடந்தாலும் அவங்க சொந்த கரன்சியை நம்புறதை விட்டு பீப்புள் இன்வெஸ்ட் மோர் ஆன் யூஎஸ்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ருப்பீஸ் வந்து டாலருக்கு அகேன்ஸ்டாக டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கிறதுனால இது வந்து 2 கண்ட்ரியோட எக்கனாமிக் ஃபேக்டரோட இண்டிகேட்டர் கிடையாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குங்கிறதுக்காக இந்தியாவோட எக்கனாமி வந்து பேடாக பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு அர்த்தம் கிடையாது. அதேமாரி வந்து யூஎஸோட டாலர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குங்கிறதுனால யூஎஸோட எக்கனாமி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம் கிடையாது. இது ஏன் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலி வந்து ஹையஸ்ட் டெப்ட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெப்த்தை வந்து அவங்க ரீபே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று அவங்க டேக்ஸ் அவங்களோட ரெவன்யூ வச்சு இந்த டெப்டெல்லாம் பே பண்ணுறது. 2வது டாலர் வந்து அக்ரெசிவாக பிரிண்ட் பண்ணி இந்த டெப்டெல்லாம் வந்து முடிக்கிறது. ஸோ டாலர் வந்து அவங்க அக்ரெசிவாக பிரிண்ட் பண்ணாங்கன்னா குளோபலி டாலரோட வேல்யூ வந்து குறையும், ஆர் டாலரோட ஸ்ட்ரென்த் வந்து லூஸ் பண்ணும். இதை வச்சு உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா டாலரோட ஸ்ட்ரென்த் வந்து ஜஸ்ட் யூஎஸோட எக்கனாமி பர்ஃபார்ம் பண்ணுறதுனால இல்லை, பீப்புள் அது மேலே வச்சிருக்க ட்ரஸ்ட் அண்ட் குளோபலி அதோட டிமாண்டால தான் டாலரோட ப்ரைஸ் வந்து ஏறிட்டே இருக்குது அண்ட் ருப்பீஸோட ப்ரைஸ் வந்து இறங்கிட்டே இருக்குது. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் பற்றி தெரியும்னா மேலே இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க.